வணக்கம். இன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று அழைக்கப்பட்ட கனக சுப்புரத்தினத்தினுடைய 131வது பிறந்த நாள். தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் 1993 தொடங்கப்பட்டு இன்று 32வது ஆண்டு தொடக்க நாள். ஒரு இயற்கையான சூழலில் நம்முடைய பாரம்பரிய பணையும் நமது மண்ணை காலி செய்திருக்கிற கருவ மரங்களும் நிறைந்திருக்கிற இந்த இடம் கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சூழலை நமக்கு உணர்த்துகிறது. பாரம்பரியமான பணையும் நமக்கு பாரம்பரியமே இல்லாத இந்த கருவ மரங்களும் நிறைந்ததாகத்தான் இந்த பூமி எப்படி இருக்கிறதோ அதே போல தமிழ் சமூகத்தினுடைய யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த பாரம்பரியமான சொல்லாடல் இன்றைக்கு சாதியவாதம், இனவாதம், குடும்ப கௌரவம் என்கிற பெயரில் பெண்ணடிமைத்தனம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய தமிழ் சமூகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. கருவ மரங்கள் போலவே ஆக்கிரமித்திருக்கிறது. அருமை நண்பர்களே, தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தை 1993 நாங்கள் தொடங்கும் பொழுது 92 அயோத்தி மசூதி இடிப்பு காலம். தமிழ்நாட்டிலே தென் மாவட்ட சாதி ஆதிக்கம் தலைவிரித்தாடிய தாக்குதல்கள் ஏராளமாக பட்டியல் சமூகத்தினர் மீது நடந்த காலம் அது. அந்த சூழலில்தான் சாதிய மனோபாவத்திற்கு எதிராகவும் மதவெறி அரசியலுக்கும் கருத்தியலுக்கும் எதிராகவும் 1993 தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தை தொடங்கினோம். எங்கள் தொடக்க விழாவிலே மறைந்த மார்க்சிய அறிஞர் பேராசிரியர் கோ. கேசவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக சவால் விடக்கூடிய இந்தியா முழுவதும் தலித் இயக்க தலைவர்கள் விலை போய் கொண்டிருக்கும் பொழுது தாக்குப்பிடித்து நிற்கக்கூடிய ஒரு கருத்தியல் ஆயுதத்தை சேரி முழுவதும் கொண்டு சென்றிருக்கிற திருமாவளவன் சிறப்பு அழைப்பாளராக அந்த தொடக்க நிகழ்விலே கலந்து கொண்டார். பெண்ணடிமைக்கு எதிராக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட பெண் விடுதலைக்கான கருத்தியலாளராக அன்று இருந்த அருமை சகோதரி ஓவியா அந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ஒரு மாற்று மக்கள் பண்பாட்டிற்கான முன்வைப்பை, நாடகங்களை, பாடல்களை எங்கள் குழுவினர் மதுரையினுடைய வடக்கு மாசீதி மேல மாசீதி சந்திப்பிலே நாங்கள் முன்வைத்தோம். மாற்று பண்பாட்டுக்கான கருத்தியலை தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக நான் முன்வைத்தேன். கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. ஏராளமான கூட்டங்கள், திரைப்படங்கள் மீதான கூட்டங்கள், விமர்சன கூட்டங்கள், திரைப்பட கொண்டாட்டங்கள், இலக்கிய படைப்புகள் மீதான கூட்டங்கள், சாதி குறித்த ஆய்வரங்கம், ஒவ்வொரு ஆண்டும் மதுரையினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலே மக்கள் கலைவிழா என தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் தமிழ்நாட்டில் தடம் பதித்திருக்கிறது. மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை என தன்னுடைய கருத்தியல் தடங்களை தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் தடம் பதித்திருக்கிறது. இந்த 32வது தொடக்க நாளிலே நாம் ஒரு அறைகூவலை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விடுக்கிறோம். இன்றைய சூழல், நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிந்து ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் காத்திருக்கப் போகிறார்கள். இன்னும் தேர்தல் வடமாநிலங்களிலே முடியவில்லை. அரசியல் அதிகாரத்திலே கடந்த 10 ஆண்டுகளாக இந்துத்துவ சித்தாந்தத்தை பரவலாக்கக்கூடிய இன்னும்
ஓராண்டு வந்தால் 100 ஆண்டு வரலாற்றை நிறைவு செய்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளை செல்லப்பிள்ளை பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவராக அமித்ஷாவும் மோடியும் நட்டாவும் என முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகால அதிகார ஆட்சி கல்வியிலே கை வைத்திருக்கிறது, நம்முடைய உணவு முறையிலே கை வைத்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறையை சனாதனப்படுத்தி இருக்கிறது. முன்னே நகன்று கொண்டிருந்த இந்த சமூகம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்கள் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா, மேற்கு வங்காளம், காஷ்மீரி, பிகாரி, போஜ்பூரி என பல மொழிகள் பேசக்கூடிய தேசிய இனங்களை கொண்ட இந்திய ஒன்றியம் இன்றைக்கு ஒற்றை இந்தியா என்கிற பேரில் இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒரு பாசிச சக்தியாக உருமாறி இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இந்த 2024 தேர்தலிலும் என்னவெல்லாம் பொய்களை அவிழ்த்து விட முடியுமோ, என்னவெல்லாம் சனாதன கருத்துக்களை பரவலாக்க முடியுமோ, என்னவெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிக வெளிப்படையாக பேச முடியுமோ அதை இந்திய பிரதமராக இருக்கிற மோடியே பேசுகிறார் என்பது நமக்கு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்திய பிரதமர் என்கிற அந்த பதவி இந்த மண்ணிலே அனைவருக்குமான ஒரு பதவி, அனைவருக்குமான பிரதமர். ஆனால் மோடியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தால் அது முஸ்லீம் அறிக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மற்றொரு புறம் போனால் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்துக்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பொதுக்கூட்ட மேடைகளை ராஜஸ்தானிலே பேசுகிறார். மற்றொரு இடத்துல ராஜஸ்தானிலே பேசுகிறார், உங்களுடைய தாலியை அறுத்து எடுத்து விடுவார்கள் நகர்ப்புற நக்சல்கள், இந்திய INDA கூட்டணியில் இருப்பவர்கள் என அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அசைவும் இந்தியாவை இஸ்லாமியர்களாக, இந்துக்களாக பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதியாக மோடி பிரதமர் பதவியில் இருக்கும் பொழுதே இது போல அவர் செய்கிறார் என்றால் 3வது முறையாக பாஜக அதிகாரத்திற்கு வந்தால் நாம் எதையெல்லாம் சந்திக்கப் போகிறோமோ, நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். அது அரசியல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அரசியலுக்கே துணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இங்கு இருக்கிற சாதிய மனோபாவம், இங்கு இருக்கிற சனாதன சாஸ்திர சம்பிரதாய பழக்க வழக்கங்கள், சாதிய மேல்கட்டுமானத்தை, பார்ப்பனிய மேல்கட்டுமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த குடிமக்களுடைய மனோபாவம். தமிழ் சமூகம் தந்தை பெரியாருடைய செயல்பாடுகளால், அண்ணல் அம்பேத்கருடைய செயல்பாடுகளால் ஒரு குறிப்பான மாற்றத்தை அடைந்திருக்கிறது, ஜனநாயக பாதையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிலே நாம் அடுத்த 22ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர வேண்டியவர்கள். மிகவும் பிற்போக்கான, பின்தங்கிய சாதிய மனோபாவத்தையும் மதவெறி மனோபாவத்தையும், பெண்களை ஒரு போகப் பொருளாக அல்லது ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தையும் கொண்டதாக தமிழ் சமூகம், இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய இனங்களும் அந்த சமூக அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது. இதை மேலும் பின்னுக்கு இழுக்கக்கூடிய, 19ஆம் நூற்றாண்டுக்கு 18ஆம் நூற்றாண்டுக்கு இழுக்கக்கூடிய செயலை மோடியும் பாரதிய ஜனதாவும் RSSம் சங் பரிவார அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதிய சங்கங்களை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். சாதிய செயல்பாடுகள், சாதி சங்கங்களுடைய செயல்பாடுகள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்திலே ஊக்கம் பெற்றிருக்கிறார்கள். மிக வெளிப்படையாக பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சாதி வெறியர்களும் மிக வெளிப்படையாக பேசுகிறார்கள். கோட்டா சாதி, கொலைபாதகர்கள் என பேசுகிறார்கள். நாங்களா வந்தேரிகள் என பார்ப்பன சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக நடிகை கஸ்தூரியும் நடிகர் S.V. சேகரும் இன்னும் பல சிந்தனையாளர்கள், பல பார்ப்பன அறிவுஜீவிகள் இந்த சமூகத்திலே தூவிவிடக்கூடிய இந்த கருத்துக்கள் இருக்கிறது. இங்கே இடைச்சாதி ஆதிக்கம் என்பது நிலவி கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பட்டியல் சமூகத்தின் மீதான தாக்குதல், சமமாக பார்க்க மறுக்கிற அந்த போக்கு, இவைகளெல்லாம்
இந்த மண்ணை ஒரு ஜனநாயக சமூகமாக மாற்றுவதை நோக்கி நகர வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கான கருத்தியலை, அதற்கான பண்பாட்டை, அதற்கான பழக்க வழக்கங்களை, அதற்கான மனோபாவத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வெறும் அரசியல் செயல்பாடுகளால் சாத்தியமில்லை. இங்கே பெரியார் நிகழ்த்திய ஒரு பண்பாட்டு அதிர்வு, பண்பாட்டு செயல்பாடுகள் இருக்கிறது. அது இந்த மண்ணிலே அவசியமானதாக இருக்கிறது. கலை இலக்கியம், முற்போக்கு கருத்தியல், சின்னத்திரை வண்ணத்திரைகளை வரக்கூடிய செய்திகளையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் நாம் எதிர்நோக்குகிற விமர்சன கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதையும் விட தென் மாநிலங்களிலே நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது நம்முடைய கருத்தல்ல. ஆனால் நடிகர்களை மட்டுமே தலைவர்களாக ஒரு 30 ஆண்டு காலம் கோடி கோடியாக சம்பாதித்து விட்டு சீரழிவான கலாச்சாரத்தை திரைப்படம் மூலம் பரப்பிவிட்டு தனி மனித சாகச செயல்களை திரைப்படங்கள் மூலமாக நான் ஒரு கதாநாயகன், நான் நினைத்தால் எதையும் செய்வேன், நான் நினைத்தால் எதையும் மாற்றுவேன் என்கிற அந்த மனோபாவம் அரசியல் களத்திலே சீமான் போன்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்கே நான் 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 என்கிற அந்த குரல் இருக்கிறதே, அது திரைப்படத்தில் எப்படி ஒலிக்கிறதோ அது அரசியல் களத்திலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் என்பது நாமாக இல்லாமல் இருந்தால் அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே மக்கள் சக்தி, மக்களினுடைய மனோநிலை, மக்கள் மத்தியில் நிலவ வேண்டிய பண்பாடு, மக்கள் மத்தியில் கருத்தியல் மாற்றம், இவைகளை உருவாக்குவதற்கான பண்பாட்டு செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய பரவலாக மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, கலைஞர்கள் மத்தியிலே, படைப்பாளிகள் மத்தியிலே, பாட்டாளிகள் மத்தியிலே, கிராமப்புற விவசாய சமூகத்தின் மத்தியிலே ஜனநாயக சிந்தனையை, சமத்துவ சிந்தனையை, சமதர்ம சிந்தனையை பரவலாக்குவதற்கு நாம் இந்த 32வது ஆண்டு தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தினுடைய இந்த 32வது ஆண்டு தொடக்க நாளிலே சபதமேற்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முன்னே கொடுத்து சென்ற வரிகளை நம்முடைய நெஞ்சிலே ஏந்துவோம். புதிய உலகத்தை படைப்பதற்கு, புதிய மனிதர்களை படைப்பதற்கு, ஜனநாயகத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை சிந்தனையாக, கருத்தியல் போக்காக பரவலாக்குவதற்கு தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் உங்களை அறைகூவி அழைக்கிறது. அருமை நண்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, முன்வாருங்கள். இங்கே மனிதர்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே இருக்கிற சிந்தனை போக்குகளை மாற்றி அமைப்பதற்கு நாம் முயற்சிப்போம். பண்பாட்டுக் கழகம் புதிய வீரியத்தோடு இந்த 32வது ஆண்டு தொடக்க நாளிலிருந்து இயங்குவதற்கு சபதமேற்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவ பெருந்தகையை நாம் நினைவு கொள்மையானால் இந்த பரந்த கடல் இருக்கிறது. உலகத்தினுடைய பல நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த கடல் குமுறிக்கொண்டிருக்கிற இந்த வெள்ளம், பெருவெள்ளம், பெருங்கடல், இந்த கடல் நமக்கு நினைவூட்டுகிறது பரந்த மானுடம். பரந்த மானுடத்தை பார் என்ற பாரதிதாசன் சொன்னாலே அந்த பார்வையும் அந்த வார்த்தைகளும் தான் நினைவுக்கு வருகிறது. பாரடா உனது மானிட பரப்பை என்று அவன் சொன்ன அந்த கவிதை வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. அருமை நண்பர்களே, கருவேலங்காடுகள் நம்முடைய பாரம்பரியமான பனையை ஆக்கிரமிக்கிற அளவிற்கு இந்த மண்ணினுடைய தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை போக்கை, சாதிய மனோபாவமும், இந்துத்துவ அகண்ட பாரத சங்பரிவார மனோபாவமும், சனாதன சாஸ்திர சம்பிரதாய மேல் கீழ் என்பதை ஒத்துக்கொள்ளுகிற அந்த அடிமை மனோபாவமும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரந்த கடல் போல நாம் ஒரு பரந்த மனதுள்ளவர்களா, மனிதர்களை மனிதர் அங்கீகரிக்கிற, மனிதர்களை மனிதர் மதிக்கிற, மனிதர்களை மனிதர் சமமாக பார்க்கிற, அனைத்து மனிதர்களுக்கும் எல்லாம் பொது என்கிற அந்த மனோபாவத்தை நோக்கி நாம் நகர வேண்டிய அவசியம். அருமை நண்பர்களே,
புரட்சி கவிஞர் கனக சுப்புரத்தினம் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் இங்கே தன்னுடைய பதிவை தொடங்கிய 93 தொடங்கிய இன்று 32வது ஆண்டு தொடக்க நாளாக இருக்கிறது. தனிமனித வழிபாட்டுக்கு எதிராக பாரம்பரியமான பழைய பழக்க வழக்கத்தினுடைய விளைவாக இங்கே தனி மனிதர்களை தெய்வம் போல வழிபடுவது, அவர்களை கொண்டாடுவது, கும்பிடுவது, காலில் விழுவது, அவர்களால் எல்லாமே சாத்தியம் என நினைப்பது மாயையை உருவாக்குவதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தனி மனித வழிபாட்டுக்கு எதிராக, தனி மனித சாகசத்துக்கு எதிராக, தனி மனித வழிபாடு பழைய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குகிறது என்றால், பழைய கட்டமைப்பை பாதுகாக்கிறது என்றால், தனி மனித சாகசம் இங்கே மக்களுடைய பாத்திரத்தை மறுதளிக்கிறது. மக்கள் ஒன்று சேர்ந்தால், மக்கள் மனமாற்றம் அடைந்தால், மக்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்கி நின்றால் ஜனநாயகமும் சமதர்மமும் இங்கே பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து ஹீரோக்கள், சாகசவாதிகள் 100 பேர் வருபவர்களை ஒரே ஆள் அடித்து வீழ்த்துவது, 100 துப்பாக்கிகளிலிருந்து தப்பிச் செல்வது, ஒரே மனிதன் பல எதிரிகளை, கார்ப்பரேட்டுகளை, பண்ணையார்களை, ஒரே மனிதன் மிகப்பெரிய முதலாளிகளை வீழ்த்திவிட்டு இந்த மக்களுக்கு வாழ்வளிக்க முடியும் என்கிற ஒரு மூட நம்பிக்கை, ஒரு அசாத்திய நம்பிக்கை, ஒரு தவறான கண்ணோட்டத்தை அளிக்கக்கூடிய தனிமனித சாகசத்துக்கு எதிராக நாம் இங்கே உருவாக்க விரும்புவது மக்களுடைய பண்பாட்டு. எனவே மக்கள் பண்பாட்டுடைய சீற்றமாக நாம் இங்கே மாற வேண்டியது இருக்கிறது. பண்பாட்டு அசைவுகள் மாற வேண்டியது இருக்கிறது. பண்பாட்டு செயல்பாடுகள் மாற வேண்டியது இருக்கிறது. மக்கள் பண்பாட்டின் சீற்றமாக மானுட நேய சிறப்பாக, மானுட நேயத்தை மட்டுமே மையமாக வைத்த ஒரு உறவு முறை, ஒரு பழக்க வழக்கம், ஒரு பண்பு, ஒரு சமூக அமைப்பு, அதை நோக்கி பயணிப்பது என்பது நம்முடைய அவசியமான வேலை. அதை இந்த தமாபக 32வது ஆண்டு தொடக்க நாளிலே நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அருமை நண்பர்களே, நம்மை பொறுத்தவரை இந்த கடல், இந்த 32வது தொடக்க நாளில் கடற்கரையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரை உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நாட்டுக்காரனையும் என்னையும் இணைக்கக்கூடியது. இந்த நாடும் இலங்கையும், இந்த நாடு இன்னும் பல நாடுகளும் இந்த கடலால் இணைக்கப்படுகிறது. அதுபோல தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் பல்வேறு உழைக்கு மக்களுடைய சமூக பின்னணி உள்ளவர்கள் உழைப்புக்காக, பிழைப்புக்காக இந்த மண்ணை பிழைக்க வந்திருக்கிற கையாளாகாத அரசுகள் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாமல், வாழ்க்கையை உருவாக்க முடியாமல் ஊப்பியிலிருந்து, பீகாரிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, இன்னும் பல மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்களை பொறுத்தளவில் பிழைக்க வந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவே பிழைக்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய, உழைக்கும் மக்களாக பார்க்கக்கூடிய, உழைத்து பிழைப்பதற்கு தமிழன் வெளிநாடு போகிறான், தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரன் வருகிறான், வெளிமாநிலத்துக்காரன் வருகிறான். ஆக வயிற்று பசியை போக்குவதற்கு உழைக்கும் மக்கள் தன்னுடைய உழைப்பை விற்பதற்காக பல நாடுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளில் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இன்னும் பல நாடுகளில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த மண்ணிலே ஒரு ஐக்கியப்பட்ட பண்பாட்டை, ஐக்கியப்பட்ட சிந்தனை முறை நம்மை பொறுத்தவரை இந்த மண்ணிலே பழைய பண்பாட்டை தூக்கி பிடிச்சோம். இந்துத்துவ சித்தாந்தம் மட்டுமல்ல, குடும்பம் என்பது ஒரு அதிகார மையமாக, பெண்களை அடக்கி ஆளக்கூடிய, பெண்களை ஒரு பொருளாக பார்க்கிற அந்த பார்வையை உடைத்து ஜனநாயகத்தை மையப்படுத்திய ஒரு சமத்துவ பார்வை, ஒரு சமூக உரிமை பார்வை, ஒரு சமதர்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பண்பை, பார்வையை, கண்ணோட்டத்தை, பழக்க வழக்கத்தை, புதிய வாழ்க்கை முறையை நாம் இங்கே உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இளைஞர்கள், அருமை நண்பர்களை, உங்களை பார்த்து நாங்கள் கேட்பது, தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் அறைகூவலாக விடுக்கிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில், கடந்த 100 ஆண்டுகளில் RSS உருவாக்கி இருக்கிற சேட்டைகள் ஏராளம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தில் RSSும் சங்பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதாவும் உருவாக்கி இருக்கிற மோசமான பிற்போக்கு கலாச்சாரம் இருக்கிறது. அது சாதாரணமாக இல்லை நண்பர்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனது பக்கத்தில் விட்டு சக மனிதன் என்னை எதிரியாக பார்ப்பது, எதிர்த்த வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரனை எதிரியாக பார்க்கக்கூடிய, இஸ்லாமியர்களை மொத்தமாக எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு கருத்தியலை, ஒரு பண்பை, ஒரு கண்ணோட்டத்தை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள். அது தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் நீடிக்க தொடங்கியிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரிகளும் சகோதரர்களும் ஒரு அச்சமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மீண்டும் 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 கருத்தியல் தாக்குதல்களும், நேரடியான தாக்குதல்களும், உணவை மையப்படுத்திய தாக்குதல்களும், அவர்களுடைய வழிபாட்டை பண்பாட்டை மையப்படுத்திய தாக்குதல்களும் ஏராளமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வட மாநிலங்களிலே மதவெறி அரசியல் எடுபடுகிறது, தமிழ்நாட்டில் எடுபடவில்லை என ஆன உடனேயே சாதி அரசியலை, சாதி சங்கங்களை விலைக்கு வாங்கி அவர்களை மேலும் வெறியர்களாக மாற்றக்கூடிய, சாதிய பெருமிதம், குடிப்பெருமிதம் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருக தொடங்கியிருக்கிறது. பார்ப்பனர்கள் நான் உயர் சாதி என்ற குடிப்பெருமை பேசுகிறார். அவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பெருஞ்சாதிகள் தங்களுடைய குடிப்பெருமைகளை பேச தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கோல செய்தல் என்பது போல குடிப்பெருமை பேச தொடங்கி இருக்கிறார்கள். குடிப்பெருமை நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கானது. குடிப்பெருமை சமத்துவத்திற்கு எதிரானது. குடிப்பெருமை சகோதரத்துவத்திற்கு எதிரானது. குடிப்பெருமை சமதர்ம சமூகத்தை உருவாக்குவதற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இங்கே குடிகள், இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய குடிகளும் தோழமையாக கரம் கோர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்திய ஒன்றியம் என்கிற அதிகார கட்டமைப்பை தகர்ப்பதற்கான மனநிலை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மண்ணினுடைய மொழி, கோயிலிலே தமிழ் இல்லை, சமஸ்கிருதம் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலே அலுவலகங்களிலே தமிழ் இல்லை, ஆங்கிலம் இருக்கிறது. நீங்கள் வியாபார மையங்களுக்கு போனீர்களே ஆனால் விற்பனை பொருள்களுடைய அந்த அட்டைகளை பார்த்தீர்களே ஆனால் இந்தியும் ஆங்கிலமும் தான் இன்றைக்கு தோழச்சி கொண்டிருக்கிறது. நீங்கள் தபால் நிலையத்திற்கு போய் பேசத் தொடங்கினால் அங்கே கியா என்று கேள்வி கேட்கக்கூடிய இந்திக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தபால் நிலையத்தில், தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் தமிழ் தெரியாதவர்களை உட்கார வைக்கிற வேலைகள் தொடங்கி இருக்கிறது. நம்மை பொறுத்தளவு இந்த மண்ணிலே என்னுடைய மொழி, அது கேரள மண்ணிலே மலையாளம், கன்னட மண்ணிலே கன்னடம், ஆந்திர மண்ணிலே தெலுங்கானாவிலே தெலுங்கு, இவைகள்தான் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்தந்த மொழியை பழிக்கிற, அந்தந்த மண்ணினுடைய மொழியை புறக்கணிக்கிற, இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது, ஆங்கிலத்தை வைத்திருப்பது என்கிற நிலைகள் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நண்பர்களே, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழிலே கற்பதற்கு இங்கே தமிழ் எங்கள் வாழ்க்கையோடு கலந்தது. ஒரு காவல் நிலையத்துக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரியை கூட ஒரு 10 நிமிடம் ஆங்கிலத்தில் உங்களால் பேச வைக்க முடியாது. ஒரு காவலரை நீதிமன்றத்திற்கு போனீர்களை போய் பேசுங்கள் என்றால் ஆங்கிலத்தில் பேச வைக்க முடியாது. இங்கே சட்ட புத்தகங்களுடைய அட்டைகள் சமஸ்கிருத மயமாகி இருக்கிறது. இனி அட்டைக்குள் இருக்கிற சட்டங்களும் சமஸ்கிருத மயமாக இருக்காத வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆட்சிகள், இது போன்ற ஆட்சிகள், இது போன்ற சிந்தனை போக்குகள் தொடருமேயானால் நம் மத்தியில் இன்னும் மோசமான சிந்தனை போக்குகள், பழமைக்கான சிந்தனை போக்குகள் பரவலாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பழமையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்வோம், புறந்தள்ள வேண்டியதை புறந்தள்ள வேண்டும். நாம் 21ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னோக்கிய பயணத்திலே ஒரு நவீன மனிதனாக, ஒரு நவீன உலகத்தை படைப்பவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களை பார்த்து நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். மாற்றத்திற்கான கருத்தியலாக பெரியாருடைய கருத்தியல் இருக்கிறது, அண்ணல் அம்பேத்கர் கருத்தியல் இருக்கிறது, மார்க்சியம் இருக்கிறது. மாற்றத்திற்கான திசையை மார்க்சியம் நமக்கு காட்டுகிறது. ஒரு மார்க்சிஸ்டாக, ஒரு மார்க்சிய சிந்தனையாளனாக இந்த மண்ணிலே உழைக்கும் மக்களுடைய, பரந்துபட்ட உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்கு, பரந்துபட்ட உழைக்கும் மக்களுடைய பண்பாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கும் இந்த மண்ணிலே ஜனநாயகத்திற்காக போராடிய, இந்து மத இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக, கருத்தியலுக்கு எதிராக போராடிய தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தியலை நாம் உள்வாங்கிக் கொண்ட இந்த மண்ணிலே ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. கருப்பு, நீலம், சிவப்பு என பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்ஸை முன்னிறுத்தக்கூடிய இந்த சிந்தனை போக்குகளை
உயர்த்தி பிடிப்போம். பெரியார் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த மண்ணுக்கானதை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அம்பேத்கர் இந்த மண்ணுக்கு என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக என்ன பேசினார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்க்ஸ் என்பது வெறும் படம் அல்ல, மார்க்சியம் என்பது ஒரு விஞ்ஞானம். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பாட்டாளி வர்க்கம், உழைக்கும் மக்கள், மாற்றத்திற்காக சிந்திப்பவர்கள் மார்க்ஸை உள்வாங்குகிறார்கள். மார்க்சினுடைய முன்வைப்புகளை, விஞ்ஞான முன்வைப்புகளை உள்வாங்குகிறார்கள். அவைகளை புரிந்து கொள்ள, வாசிக்க முயற்சி செய்வோம். அருமை நண்பர்களே, உங்களை பார்த்து சொல்லுவது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. சித்தர் பாரம்பரியம் இருக்கிறது, ராமலிங்க அடிகளாருடைய பாரம்பரியம் இருக்கிறது, சாருவாகர்களுடைய பாரம்பரியம் இருக்கிறது, அயோத்திதாசருடைய சிந்தனை போக்கினுடைய தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோம். திராவிடம் என்கிற வார்த்தையை அயோத்திதாசர் தான் நமக்கு அளித்தார். அதன் மீது வெறுப்பு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரிரு கட்சிகளுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டும் என்றால் கட்சிகளை நீங்கள் விமர்சியுங்கள். ஆனால் திராவிடம் என்கிற சொல்லாளரை நமக்கு கொடுத்தவர் அயோத்திதாசர் என்பதை மறக்கக்கூடாது. வெட்டமலை சீனிவாசனார், NC ராஜா, LC குருசாமி என இந்த மண்ணிலே ஜனநாயகத்திற்காக போராடிய, சமத்துவத்திற்காக போராடிய ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம். இயக்கமாக மாற்றி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வரை அசைக்க முடியாத இடத்தை உருவாக்கி இருக்கிற பெரியாருடைய இயக்கம் இருக்கிறது. அதை நாம் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, இந்த 21ஆம் நூற்றாண்டில் பயணப்படுவதற்கு கடந்த நூற்றாண்டிலே நமக்கு அளித்த கொடையாக பெரியார், மன்னர் அம்பேத்கரும் இருக்கிறார்கள். இவர்களுடைய செய்திகளை நாம் வாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனோபாவத்தை ஒரு சகோதர மனோபாவமாக, சமதர்மத்தை உருவாக்குவதற்கு, சமத்துவத்தை படைப்பதற்கு, சக மனிதனை நேசிப்பதற்கு, சக மனிதனை சமமாக பார்ப்பதற்கான கண்ணோட்ட மனோபாவத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் பண்பாட்டு தளத்தில், கருத்தியல் தளத்தில், கலை இலக்கிய தளத்தில், சின்னத்திரை, வல்லத்திரை என பரவலாகி இருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கிற இந்த விஷயங்கள் மீது நாம் கவனம் செலுத்துவோம். அருமை நண்பர்களை உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் உங்களுக்கான அமைப்பு, படைப்பாளிகளுக்கான அமைப்பு, கலை இலக்கியவாதிகளுக்கான அமைப்பு, சிந்தனையாளர்களுக்கான அமைப்பு. ஒரு பண்பாட்டு மாற்றத்தை உருவாக்கினால்தான் அரசியல் மாற்றத்திற்கான உதவியை துணைபுரிய முடியும் என்ற நிலைதான் இன்றைக்கு நீடித்திருக்கிறது. தமிழ் சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது. ஒரு குத்துவிளக்கு எடுத்துக்கொண்டு RSS காரன் செல்வானே, ஆனால் அந்த தெரு முழுவதும் குத்துவிளக்கு பூஜை நம்முடைய மக்களை ஆக்கிரமிக்கிறது. ஒவ்வொரு சிறு தெய்வ கோயில்களிலும் பெருந்தெய்வ கோயில்களிலும் காவி கொடிகள் பறக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கேரள எல்லையான பத்மநாபபுரத்தில் வீர சவர்க்கார் நூலகம் என்கிற ஒரு கட்டிடத்தை பார்க்க முடிகிறது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாக மாறிவிடும். இங்கே சிந்தனையை வளர்ப்பதற்கு, சிந்தனையை மாற்றுவதற்கு, சிந்தனை ரீதியாக சக மனிதனை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற கருத்தியல் எதுவோ அதை நாம் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடிய அகண்ட பாரத இந்துத்துவ சனாதன கருத்தியலை புறந்தள்ளுவோம். சாதிய கருத்தியலை புறந்தள்ளுவோம். பார்ப்பனிய கருத்தியலை புறந்தள்ளுவோம். ஆணாதிக்க கருத்தியலை புறந்தள்ளுவோம். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் இந்த 32வது ஆண்டு தொடக்க நாளில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்கிற கனக சுப்ரத்தனுடைய கொலைவாளினை அடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று அவர் எழுதி முடித்தாரே. வலியோர் சிலர் எளியோர் தம்மை மதையே புரிகுவதா என்று அவருடைய அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நிரந்தரம் அல்ல, அதை கணக்கு தீர்க்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு இங்கே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் கருத்தியல் பண்பாட்டு மாற்றத்தோடு இணைந்த செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு அரசியல் மாற்றம் இங்கே சாத்தியமில்லை. தேர்தலை நோக்கிய அரசியல் மாற்றம் மட்டுமே இங்கே அரசியல் மாற்றமாக இருக்கிறது. அரசியல் மாற்றம் இங்கே உருவாக வேண்டும் என்றால் இங்கே மக்கள் மத்தியில் கருத்தியல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்றம் வலுப்பெறுவது என்பது அவசியமானது என்பதை உங்கள் மத்தியில் வைக்கிறது. வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். வாருங்கள், பாரதியும் பாரதிதாசனும் நம்முடைய மக்கள் கவிஞன் இன்கலாபும் நமக்கு ஏராளமான படைப்புகளை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த தமிழ் சமூகத்தை பண்படுத்துவதற்கு, இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி வைப்பதற்கான கவிதைகள், கதைகள், நாடகங்கள், கட்டுரைகள் என இந்த 3 பேர் மட்டுமல்ல,
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் இன்னும் ஏராளமான சிந்தனையாளர்கள் நமக்கு இந்த தமிழ் சமூகத்தில் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். திருக்குறள் நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. நம்ம அனைத்தையும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வோம். வருங்கால சமூகத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான கருத்தியலை நாம் உருவாக்குவோம். வாருங்கள், கரம் கரம் கோர்ப்போம். வாருங்கள், சமத்துவத்திற்காக, ஜனநாயகத்திற்காக, சமதர்மத்திற்காக நாம் இணைவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். மக்கள் பண்பாட்டை வளர்த்தெடுப்போம் என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.